நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பஸ் பண்ண நீ நிப்பாட்டலைன்னா 10 பேர் சேர்ந்து ரோட்டை மறிச்சு நிப்பாட்டு, நான் வர்றேன், எனக்கு என் நம்பர் ஃபோன் அடின்னு சொல்றேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட நம்பர் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ எனக்கு என்ன செய்ய, உங்க ஊர் ஆத்தரைஸ் ஸ்டேஜ் நம்மளே எம்பி வச்சு சித்தூரிக்கு அனுப்பியிருக்கோம். நீ நிப்பாட்டலைன்னா நீ நிப்பாட்டிக்கு, நீ பஸ்ஸை நிப்பாட்டு, எனக்கு நீ ஃபோன் அடி, நான் உடனே நான் வந்துடுறேன். ஜெயசித்ரா நான் என்ன வேலை பார்க்கணும் தெரியுமா? இப்ப சித்தர் எல்லாம் பாக்குறேன். உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். நேரமா சமூக ஊரத்துக்கு போயிருந்தேன். பஸ்ஸை போய் என்னது நம்ம ஊரில் இதே மாதிரி சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சு பஸ்ஸை 2 பஸ்ஸை நிப்பாட்டி டிரைவர் கண்டிட்ட வர சொல்லி அந்த பஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் போன தடவை ஒன்றும் இல்லை, வந்து கலெக்டரே ஆர்டர் போட்டிருக்கிறாருமா. உங்களுக்கு அந்த ஆர்டர் காப்பி கொடுத்துமா, நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா பஸ்ஸில் ஏறினேன்னு வச்சுக்க, நீங்கள் இறங்காதுங்க. ஒரு 9 மணிக்கு வந்தாலும் நடுக்காட்டில் பொம்பளை உள்ளே நடுக்காட்டுக்கு வர முடியுமா? நேரத்து பிடிச்சி நிப்பாட்டி விட்டுருங்க. எங்க 3 ரோட்டில் பஸ்ஸுக்குள்ளே நிப்பாட்டி விட்டு எல்லா இடத்துலையும் பிடிச்சிருந்து போட்டுருக்குறாங்க. உங்கள் ஊருக்குமே என்ன பண்ணியிருக்கணும், ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டிப்பா, போட்ட ஆர்டர் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. எம்பி போட்டு விடுங்க. இல்லம்மா, நீ இல்லம்மா, நான் நிப்பாட்டி வைக்கிறேம்மா. கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கிறேன். கேளுமா, கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கிறேன். இது வந்து நம்ம ஏரியாவில் ரொம்ப இதாக இருக்குப்பா. இந்த மக்கள் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ரெவென்யூ மேலேயோ எது மேலே, இப்போ டிஆர்டி மேலேயோ பெரிய வாஸ்ட் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ இந்த போட்டோ பாரு எம்பிக்கு, இந்த பெண்கள் ஊருக்கு யார் மேலே கம்ப்ளைண்ட்டாக இருக்கு? டிரான்ஸ்போர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. பஸ் விடுறோம், எல்லாம் விடுறோம், உங்க ஆளுங்க நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க ஸ்டாப்ல, ஸ்டேஜ்ல. இப்போ நீங்க இது ஒரு இப்போ நீங்க சர்க்காருக்கு வம்பா கெட்ட பேர் உருவாக்கணும்னா நீங்க இதை செய்யுங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி 2-3 நோட்டீஸ் ஏற்கனவே பழைய எம்பிட்டு சொல்லிட்டேன். நீங்க உங்க ஆளை ஸ்டேஜ்ல நீங்க ஆள் நிப்பாட்டி வச்சு நீங்க இல்லாட்ட சஸ்பென்ஷன் பண்ணுங்கன்ற. இல்லை சார், இப்போ ஒரு விஷயம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ், நாங்கள் எலெக்டட் மெம்பர்ஸ். மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட். நீங்கள் நிற்கிறீங்கன்னா யார் பொறுப்பு? அரசாங்கம் தான் கெட்ட பேர். பஸ்ஸு விடுறோம், உங்கள் ஆளுங்க நிப்பாட்டிட்டு போகிறது. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து இந்த ஊரில் மக்கள் கம்ப்ளைண்ட் இருக்கு, இன்னைக்கு நிப்பாட்டில் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு கண்டக்டர் டிரைவரை 1 மாதத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து இறக்கி விடுங்க. டியூட்டி கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுடைய கம்ப்ளைண்ட் எடுத்து மறுபடியும் நீங்க அகேன்ஸ்ட் மீ ரிஜிஸ்டர் டு எம்பி டிரான்ஸ்போர்ட். இல்ல சார், நீங்க அடுத்த கேம்ப்ல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன். பஸ் பண்ண முடியாது. நீ நிப்பாட்டலைன்னா 10 பேர் சேர்ந்து ரோட்டை மறிச்சு நிப்பாட்டு, நான் வர்றேன், எனக்கு என் நம்பர் ஃபோன் அடின்னு சொல்றேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட நம்பர் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ எனக்கு என்ன செய்ய, உங்க ஊர் ஆத்தரைஸ் ஸ்டேஜ் நம்மளே எம்பி வச்சு சித்தூரிக்கு அனுப்பியிருக்கோம். நீ நிப்பாட்டலைன்னா நீ நிப்பாட்டிக்கு, நீ பஸ்ஸை நிப்பாட்டு, எனக்கு நீ ஃபோன் அடி, நான் உடனே நான் வந்துடுறேன். சரியா? நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.